ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம பைசன் பே இது பவர் ஸ்டேரிங்கு ஆயில் சீல் மாற்ற போகிறோம். இது தெரியுதா? கரெக்டாக 1 வருஷம் 1.5 வருஷம் தான். போன வருஷம் இந்நேரம் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ரொம்ப நானும் ஒரு 3 மாதத்தளவில் கவனிக்காத விட்டுட்டேன். ஆயில் கிரவுண்ட்லேயே வந்து ஸ்கேலு கெட்டல, கிட்டத்தட்ட 10-15 லிட்டருக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ மாற்றலாம் அப்போ மாற்றலான்னு டைமே இல்லை. இதுவும் பாருங்கள், இது நம்பர் தட்ட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா? ஆனால் ஆக்சுவலி இந்த பக்கம் தான் வந்து அதிகமாக லீக்கேஜ். இந்த பக்கம் துறன்னு ஊற்றுது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறேன். இதுக்கு வர ஆயில் சீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியுதா? இதோட ஆயில் சீல் என்னென்னு கேட்கணும்னா 2011 மாடல். இந்த மாடல் பம்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 1600 ரூபா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீலோட பேர் என்ன, மேக் விப்ரோ ரவுண்ட் ஆயில் சீல்னு கேட்கணும். இது பழைய மாடல். இதுக்கு வந்து 1600 ரூபா. இப்போ வர மகேந்திரா 575 415 475 பவர் ஸ்டேரிங்க்கெல்லாம் வந்து ஆயில் சீல் வந்து 1000 ரூபா தான் வருது, 1050 ரூபா. இது பழைய மாடலுங்கிறதுனால 1600 ரூபா. இது எப்படி நம்ம கழட்டி பாடுறதுன்னு வீடியோவில் நீ பார்ப்போம். நானும் சந்தோஷம் இருக்கிறாரு, அவரை வச்சு ஏதோ ஆவறதை கழட்டி பாட்டுவோம். ஓகே நண்பா, கழட்டுறதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வீலை கழட்டி பையன்ட்டு ஒன்று ஓன்ட்டு ஒன்று கொடுத்து விளையாடுறது கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஜாக்கி கட்டி, இந்த ஜாக்கி கட்டினா வீல் ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு ஸ்பேனர் பம்பில் ஒரு டபுள் ஹண்டு போடணும். இதை புட்டுருச்சு போட்டு அழுத்தினோம்னா 2 பக்கம் ஃபஸ்ட்டு இதை ரேம்லேருந்து இதை செப்பரேட்டாக வீல் ஆக்சல் ரெண்டையும் ரிமூவ் பண்ணணும் 2 பக்கமும். அதுக்கப்புறமேட்டு பிஸ்டனில் இதை போல்ட் இருக்கும், அதை கழட்டணும். நான் ஒவ்வொன்றா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை கழட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு இதையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இதை கழட்டி விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன்ப்பா. அப்புறம் ரேம் எப்படி கழட்டுறதுன்னு காட்டுறேன். ஓகேவா? கழட்டலாமா சாமி? ஓகே நண்பா, வேறு லூஸ் விட்டாச்சு 2 பக்கமும். இப்போ எண்டை வந்து தனியாக பிரிக்கணும் இந்த ரேம்லேருந்து. ஆயில் சீல் மாட்டுறதுலாம் கொஞ்சம் ஈஸி தான் ப்ரோ, இதை கழட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். வேறு தனியாக பிரிஞ்சு வரும். இதை கழட்டினோடு தான் ரேம் வந்து நம்ம கழட்ட முடியும். நான் இந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் வீடியோ கேட்டிங்கள, அதையும் இப்போ இன்றைக்கி எடுக்கிறது இதே டைம் ஆகும் ப்ரோ. அதனால் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் 2 நாளில் இந்த அலைன்மெண்ட் வீடியோ உங்களுக்கு கையோட போட்டு விட்றேன். அலைன்மெண்ட் எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும். லூஸ் ஆகுதாப்பா? என் மயன் பாருங்க, லூஸ் ஆகுதா? கேமரா பிடிப்பா அப்படியே. இப்படி பிடிக்கணும். நான் கழட்டுறேன், அப்படியே பிடி. அதனால் கையில் பிடிச்சி கழட்டணும்னா அப்படியே ஃப்ரீயாக வந்துடணும் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி அந்த பக்கமும் கழட்டணும். ஆமாம் தானே சாமி? 2 பக்கமும் கழட்டணும். மரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு வளர்த்தி ரேம்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து யாருமே வந்து ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இது வந்து கழட்டிட்டு திரும்பி வந்து வேலை செஞ்சு போடும் போது மரப்பேஸ்ட் வச்சு போட்டுருவாங்க. அது மாதிரி மரப்பேஸ்ட்டில் வச்சு போடக்கூடாது நண்பா, ஆட்டா பிடிப்பா. இதே மாதிரி அந்த பக்கமும் கழட்டிக்கிட்டு ஒரு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. பிடிப்பா, அப்படியே பிடி. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே நண்பா, பார்த்தீங்களா 2 பக்கமும் வந்து எண்டை கழட்டி விட்டாச்சு, வேலை முடிஞ்சுது. வேறு இந்த பக்கமும் எண்டை கழட்டி விட்டாச்சு, அந்த பக்கம் கழட்டி விட்டாச்சு. பாருங்க, கழட்டி விட்டு 2 இடம் திருப்பினதுக்கு பாருங்க ரேம்லேருந்து எவ்வளோ ஆயில். அப்போ கணக்கு போடுங்க 3 மாதத்தில் எவ்வளோ ஆயில்னு. இப்படி இதில் இது மாதிரி ஒரு சில பொருள் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுனால தான் நாம் வந்து கிரவுண்டை கவனிக்காத விட்டுறோம். கடைசீட்டில் பார்த்தா கிரவுண்டில் ஆயில் இல்லாத பேரிங்கெல்லாம் அடி ஆகிக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து புட்டுரிஞ்சு போட்டு கழட்டணும். இந்தானே அந்தானையும் கழட்டணும். ஏன்னா இதில் தான் ஆயில் சீலு, டஸ்ட் சீலு எல்லாமே இருக்குது.
ஸோ இது ரெண்டையுமே உங்களுக்கு கழட்டிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படி கழட்டுறதுன்னா இங்கே வந்தாலும் வந்து வீடியோப்பா கேமரா பிடிப்பா பிடிச்சாங்க ஆட்டா அப்படி இது மாதிரி புற்றுஞ்சியில் வருதான்னு தெரில. கழட்டி பார்ப்போம். வராத பட்சத்துக்கு வெற்றுமுள் 2 பேர் தட்டி விட்டு தான் கழட்டி ஆகணும் நண்பா. புற்றுஞ்செல்லாம் வராது, ரொம்ப டைட்டாக வச்சுருப்பேன். வெற்றுமை எடுத்துகிட்டு வரேன். பிடிச்சாமி ஆட்டா அப்படியே தட்டுட்டா. ஓகே நண்பா, இது மாதிரி ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டெப்பில் வெற்றுமலை தட்டினோம்னா லூஸ் ஆகிக்கும். ஒரு முறை லூஸ் ஆகிட்டா போதும், அப்புறமேட்டு நம்ம புற்றுஞ்சிலேயே கழட்டிக்கலாம். சாங்க வச்சிருக்கீங்களா கம்பெனி கார்டு வண்டி முன்னாடி வாங்கி சாங்க வச்சிருக்கோம் போல. அப்படி ஆட்டா. ஓகே நண்பா, அவ்வளோதான் கழட்டியாச்சு. கீழே இது மாதிரி ஒரு சட்டி ஒன்று வச்சுக்காங்க, கண்டிப்பாக ஆயில் வரும். இப்போ ஆமாம், கண்டிப்பாக ஆயில் வரும். ஆயில் வரும். வருது அங்கே பாருங்க, வருது. தண்ணி வேற. சரி பேசாத, நம்ம சப்ஸ்கிரைபர் வர நீ பேசுன என்ன சொல்லுவான்னு தெரியல. ஓகே நண்பா, அவ்வளோதான். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் ஆயில் சீல் டஸ்ட் சீல் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா, இதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது அந்த பக்கம் கழட்டணும். இப்போ ரேமை பிடிச்சி பிடுங்கினாவே வந்துடும். ஸோ இப்போ அந்த பக்கம் இது இருக்குதுல்ல சாமி, எங்கடா ஆக்குன ரேம் தள்ளு தள்ளு ரேம் தள்ளுங்க. போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. தள்ளு தள்ளு. என்னடா சந்தோஷ், இதை தள்ள முடியலையா? வருதா? கை தான் வலிக்குது. ஸ்டார்ட் பண்ணில வீல ரைட் இந்த பக்கம் திருப்பு. ஓகே நம்ம போறேன். வருது வருது. தள்ள தள்ள சுத்த சுத்த. போதும், ஆஃப் பண்ணு. ஊத்துட்டு ஊத்துட்டு. ஓகே அவ்வளோதான். பைப்பில் தான் வீல் திரும்புதானோ. நீ தான் நீ வரும்போது நீ தான் நம்ம கழட்டுறோம். இதுக்கு முன்னாடி கழட்டணுமா? இல்லை இல்லை, வீல் தான் கழட்டணும். இது வரலாம் பம்பை கழட்டல. சரி ஓகே ஓகே அன்பா. இதே மாதிரி அங்கே என்ன இது உள்ள தெரியுது? மணக்குது நான் உள்ளார. கறி போனக்கா ஆயில் கவுச்சி அடிக்குது, மணக்குதா? சரி அதை வச்சுட்டு வா சந்தோஷ். கேளு, ஏதோ ஒரு இடத்துல வச்சு. ஓகே அன்பா, அடுத்தது இந்த பக்கம் இந்த கப்பை கழட்டணும். இதையும் கழட்டிக்கிட்டு எப்படி ஆயில்ஸில் அடிக்கிறதுன்னு பார்க்குறோம். கீழே வை. ஓகே ப்ரோ, நம்ம சந்தோஷ் பாருங்க எப்படி சந்தில் உட்காந்துட்டு கழட்டுறாங்க. ஆக்சுவலி இது வந்து கழட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெக்கானிக் கிட்ட விட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேமையே கீழே கழட்டிக்குவாங்க. ரேம் பெட்டு போல்ட் இருக்குதுல்ல, பெட்டக்கு போல்ட்டு கழட்டி விட்டு இந்த ஓசை கழட்டி விட்டு கீழே கொண்டாந்து தான் கழட்டுவாங்க. நாங்கள் அதெல்லாம் வண்டியோடு அந்த போல்ட்டு ப்ரோ கழட்டும் போது அது கட்டாகி போச்சுன்னா சல்ல. இதை இப்போ 2 பக்கம் கப்பு கழட்டிவிட்டோம், ரேமையும் உரிப்பிட்டோம். இப்போ இந்த பக்கம் நெட்டை சந்தோஷ் கழட்டினானா உள்ளாகிறத பழசை பிடிங்கிட்டு புதுசு அடிக்கிறது தான் வேலை. இவ்வளோ தான் வேலை, சிம்பிள் வேலை தான். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம். ஆனால் இது அந்த பக்கம் கூட நான் ஈஸியாக கழட்டிவிட்டேன். இந்த பக்கம் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மேலே வந்து உடனே இன்புட் ஓர்ஸ் உள்ள மேலேயே இருக்குதா, அதனால் புற்றுஞ்சி எடுத்து தூரமாக போகிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அரை மரம் தான் லூஸ் விடுறதா இருக்குது. மறுமான ஒரு அலுப்பு ஆசை. இன்னும் கொஞ்சம் நெட் ஒரு நூல் டைட் ஒரு நூல் டைட் பண்ணி விடட்ட ஒரு நூல் கழட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சாமி. அப்படி இன்னொரு 2 மரம் வந்துச்சுன்னா லூஸாக வந்துருந்தா சந்தோஷ். ஒரு லைட்டா அவ்வளோதான். அலுப்பாசை
தெரிஞ்சு போச்சா? அவ்வளோ நோவா நோம்பி வரதா இருந்தா நீ ஏன்னா உள்ள போய் உட்கார்றது சந்தோஷம் நானே கழட்டி போடுறேன்னு சொல்ல மாட்டேனா? ஆமா. இது வேற கார்த்தி இது வேற ஒரு மானங்கட்ட போட்டு நம்மளுக்கு இல்லையா? நம்மளுக்கு தான் அந்த தலை மண்டை உடஞ்சி போச்சு. இந்த அளவுக்கு வராது ரொம்ப இருக்கிட்ட நம்ம கிப்னா கம்முன்று சாமி. நான் உள்ள போகுதுதா இவ்வளவுதானா? ஒரு நூறு சுட்டு ரொம்ப ஒரே அம்ட்டால சுட்டு. ஏப்பா கோகுல் கையில் கட்டுறா, சந்தோஷ் கையில் கட்டுறா. அப்புறம் இந்த கோகுல்னு கோகுல் நினப்பு வருது. வந்துருச்சா? அவ்வளோதான் வெளியே கொண்டு வந்துரு. இனிமேல் வேலைலாம் அங்கே தொடச்சா வேலை முடிஞ்சிச்சு. என்னன்னா கொஞ்சம் வேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு சந்தோஷம். ஓகே நண்பா, இதுக்கு போன வருஷம் கம்பெனியில் வாங்கின சீல் தான் பாருங்கள். சீல் பாருங்கள், கம்பெனி சீல் அதே டிசைனில் தான் இருக்குது. பட் ஆனால் தாங்க மாட்டேங்குது. அந்தானில் லோக்கலில் வாங்கி போட்டேன், அது கூட லைஃப் வந்துச்சு. ஆனால் கம்பெனியில் வாங்கினது வரல. சரி, இந்த ஐட்டமும் கம்பெனியில் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். என்ன பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு நிற்கலாம், லோக்கல் சீல் தான் போகணும். ஓகே நண்பா, அடுத்தது எப்படி கழட்டுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் உருளை. இந்த பைப் வழியா தான் பைப் வழியா அவ்வளோ பெரிய வண்டி திரும்புது. உள்ளே போய் வெளியே வரும். அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த பிள்ளை உள்ளே போய் தானே வெளியே வரும், பொய்யா? ஓகே நண்பா, இப்போ உள்ளே இருக்கிறத கழட்டிட்டு கழட்டுறதும் கஷ்டம், போடுறதும் கஷ்டம். அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதோட இது ஒரு 2 மடங்கு சேர்த்தி தான் கஷ்டமாக இருக்கும். வேறு வழி இல்லை, கழட்டி தான் ஆகணும். இது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் திருப்பி வச்சு தான் நோண்டி வெளியே எடுக்கணும். எப்படின்னு கழட்டிக்கிட்டு தொடச்சிட்டு புதுசு மட்டமாக தான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நண்பா, இது கூட இருக்கிறத பிடிக்கும். நம்ம சந்தோஷம் பாருங்க, பிடுங்கிறது பாருங்க என்ன பண்ணுறேன். கம்மந்து பிடிச்சி படுத்துக்கிட்டு சீல் மட்டும் வரலையா? வரமாட்டேங்குது ப்ரோ. அவ்வளோதான் நண்பா. இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், உள்ளே 2 காடி இருக்குது. இது வந்து பழைய சீலு, நல்லா தான் இருக்குது, இணக்கமாக தான் இருக்குது. ஆனால் ஆயில் வந்து தொரன்னு ஊற்றுது. பார்க்கலாம். இது வந்து ஓரிங்கி, அதுவும் ஓரிங்கி. டஸ்ட்டு சீலு இதுதான். இது வந்து டஸ்ட்டு சீல், அதாவது தூசை மட்டும் க்ளீன் பண்ணுற சீல் ப்ரோ. இதுதான் வந்து மெயின் சீல். இதில் தான் வந்து ஆயில் நிற்கிறது, தள்ளுறது, இதெல்லாம். இதை கழட்டிட்டேன். சந்தோஷம் தானே முக்கிய கொண்டு இருக்கிறார், விரைவில் கழட்டிடுவார். நாங்கள் அடுத்தது கண்டிப்பாக பண்ணுறோம். என்ன சந்தோஷம்லாம் விட்டா எதை வேணாலும் சார்ஜ் போடுவான்னு சொல்கிறாங்க. இதில் வேறு 10 நாள் வேறு வீடியோக்குள்ளே வரலன்னு வேறு எல்லாத்துக்கும் வேறு வருத்தம். இனிமேல் கோகுல் வரமாட்டான் ப்ரோ. இனிமேல் கோகுலை பற்றி யாரும் கேட்காதீங்க. அவர் காலை வேறன்றி இடுப்பில் இருக்கிறார். அவர் சம்பளம் கட்டுப்படி ஆகலன்னு அவர் நின்றுட்டார். அதனால் இனிமேல் கோகுலை யாரும் கேட்காதீங்க. இனிமேல் நம்ம ஆளிநாள் அழகராஜா நம்ம சந்தோஷ் தான். இனிமேல் சந்தோஷ், சுண்டு, வெள்ளையன் பழைய டிரைவர். அஜித்லாம் அவங்க கம்பெனிக்கு போவாங்க, நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாங்க. இந்த பாரு, நான் எவ்வளோ சிம்பிளாக கழட்டினேன், வச்சு தட்டுறான், பிடிக்கிறான். ஆனால் உள்ளகர் சீல் இதை கழட்டணும். அதுக்கு தான் முக்கிய கொண்டு இருக்கிறார். முக்கிய கொண்டே இருக்கட்டும். சந்தோஷம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற, புதுசு எப்படி அதில் போடுவேன்? அது ஈஸி, நான் வச்சு தட்டினா உள்ள புந்துன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, ஓகே நண்பா, அவ்வளோதான். 2 ஆயில் சீல் முடிஞ்சாச்சு. இது வந்து லோக்கல். இந்த ஆயில் சீலே வெறும் 300 ரூபாய் என்னமோ தான். இது ஒரு பக்கத்துக்கே. இது வந்து நல்லா தாங்கின அளவு கூட இது தாங்கவில்லை. இது வாங்கி போட்டது. பார்ப்போம். ரெண்டும் இந்த ஐட்டம் புதுசாக தான் 2 வாங்கியிருக்கிறேன். எப்படி தாங்குதுன்னு பார்ப்போம். உள்ளக்கிற மண்ணெல்லாம் விட்டு சுத்தமாக தேய்ச்சி எடு. ஓகே, நம்ம அவ்வளோ தான் தொடச்சிக்கிட்டு உங்களுக்கு புதுசு போடுறப்ப கண்டிப்பாக பண்ணுறோம். இது இந்த ரேமில் இங்கே ஒரு சீல் இருக்கும் ப்ரோ. இது வந்து மேல் ரஃப் சீலு, இதுக்குள்ளே ஆயில் சீல் இருக்கும். இதை எப்படி கழட்டணும்னா இது பெருசு போட்டுக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா. இந்த ஹோரிங்கை கழட்டிட்டா இது வேலை முடிஞ்சுது. தண்ணி குடிப்போம். இதுக்குள்ளே அடுத்தது இன்னொரு ஓரிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஓரிங்கே 3
அடுத்த தலை கொஞ்சமா திருப்பி உள்ளோன்றதுக்கு ஒண்ணா எப்படி அப்படி ரெண்டு வெட்டுங்க நோண்டுறப்ப நோண்டு விட சந்தோஷ். நான் உள்ளே விட்டு நோண்டு, நான் வேணானே சொல்லலை. நான் சொல்கிறேன் இதுக்கு ஆளுக்கு ஒரு கப்பு, நீ ஒரு கப்பு, நான் ஒரு கப்பு போடணும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த பாக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், அதே கலர் தான், கலர் கூட மாற்றலை, அதே தான் கொடுக்குறாங்க. இது 1 வருஷம் கூட ஆகலை, திரும்பி பிடுங்கிச்சு. இப்போ புதுசு போடலாம். இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வேறு மொத்தம் 2 இந்த கப்புக்கு போடுற ஓரிங்கு, ஓகேவா. இது வந்து ரேமுக்கு வர்றது, ஓகேவா. இது 2. இது வந்து 2 மெயின் ஆயில்ஸில், இது 2 டஸ்ட் சீலு. அப்புறம் இதில் சின்ன ஓரிங் எதுக்கு ப்ரோ ஒரு ஓரிங் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பவர் ஸ்டேரிங் ஓஸ் மாத்திரமில்ல, அந்த ஓஸில் வரும். அது லீக்கேஜ் ஆனால் மாற்றலாம், இல்லைன்னா இதை எடுத்து வச்சு இன்னொரு நாளைக்கு ஆகும். இப்போ வந்து பாக்கெட்டோட எடுத்துக்கணும். கையை அடியில் வச்சு கிளிக்க விடணும் ஓட்டையில். அப்போ தான் கிளியதான்னு பார்க்கணும்டா கோவில். சரி சந்தோஷ், அவன் பேர் என்னைக்கு தான் நான் மறப்பணும் தெரியல. இதோட கப்பு பில்லு இல்லை, இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதோ. 2 ராடு சீல் 2 இருக்குது, வைஃபர் 2 இருக்குது, ஓரிங் 2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஓரிங் 2, பிஸ்டன் சீலு 1. இதுதான் எடுத்தது. இதெல்லாம் தேவைப்படுறதில்ல. இப்போ எல்லாத்தையும் எடுக்காத, ஆயில் சீல் மட்டும் எடு. இதெல்லாம் அதுலேயே போடு வை. இதெல்லாம் போடு, மண்ணாகி போயிடும், கீழே வைக்காத. இதுக்குள்ளேயே போடு. அதையும் போடு. அந்த டட் சீலையும் உள்ள போடு. அதில் இன்னொரு சீலை உள்ளே போட்டுரு. இப்போ அதை உள்ளே போடு, இதில் போடு, கப்பில் போடு. எப்படி போடு, டக்குன்னு போடு. போடு நான் அடுத்து ரெடியாக எடுத்து தரேன். இரு சாமியே, சந்தோஷம் நான் போடுறான், போட்டோம். எப்படின்னா போடுறது? ஏன்டா போடணுங்கிறீங்க? புடுங்குனில மாட்டு இப்படியே உள்ளது கிடைச்சோமா? திருப்பலியில் காயம்படாது கையிலேயே தள்ளணும். காயம்பட்டால் திரும்பி ஆயில் பிடிக்கும், திருப்பி எழுத்தணும். திருப்பி எழுத்தணுமா? அப்படியா? ஆமாம். ஆயில் சீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ, இந்த ஸ்டெப்பு வந்து உள்ள ரேம் பக்கம் வர மாதிரி, இது வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி, இந்த பொசிஷனில் வச்சு போடணும். எப்படா போடுறது? புதுசா கண்டுபிடிச்சிப்பா. இதில் போடும் போது இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா ப்ரோ, திருப்பலியிலையோ எதுலேயும் குத்தக்கூடாது. குத்தணும்னா வச்சுக்காங்க ரேம் காயம், சீலு காயம். பெருசா கொடுத்தாங்கண்ணா, பெருசா. அப்போ இது அது டஸ்ட் சீலு, இதுதான் மெயின் சீலு. பெருசு அதுதான் உள்ள போடணும். முன்ன எப்படி நினைச்சேன், இது கூட டக்குன்னு தள்ளிப்பலாம். அது தேஞ்சு போச்சு. ஓகே நம்ப அதே மாதிரி போடு, நீ போடு, நான் இதை போடுறேன். பரவாயில்ல, நீங்க அதை போட்டு பார்த்து. இதை வந்து இது பாருங்க, இந்த பொசிஷனில் போடக்கூடாது நண்பா. இப்படி உள் சைட்லேருந்து போட்டால் தான். எதுக்கு இப்படி உள் சைட்லேருந்து போடும் போதுன்னா, அந்த பக்கம் ப்ரெஷர் ஆயில் வரும்போது இதை வந்து தள்ளி பிடிக்கும். தள்ளி பிடிச்சிதானே என்ன பண்ணோம்னா ஆயில் வெளியே லீக்கேஜ் ஆகாது இருக்கிறதுக்கோசரம் தான். இப்போ இதை வந்து ஒடுக்கி பிடிச்சி தான் உள்ளே போடணும். கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். போடுற சந்தோஷ் போட்டியா? போகிறேன். இப்படி தள்ளி உள்ளே தள்ளி போடணும். ஓகே நண்பா, போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறாயிருங்க. சந்தோஷ் மாட்டுறான், யார் முதல்ல மாட்டுறமோ தெரியல, மாட்டுறோம். பாருங்க ப்ரோ, சந்தோஷ் ஒரு செகண்டில் டப்புன்னு போட்டாரு. நினச்சி கூட போகல சந்தோஷ் இந்த அளவுக்கு போடுவார்னு. பாருங்க, அவ்வளோதான். 2 மட்டமாக போய் உட்காந்துச்சு சந்தோஷ். ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்குதா, முறுகிட்டு இருக்குதான்னு பாரு, செக் பண்ணிக்கோ. ஆயில் பிடிங்க முறுகிட்டு இருந்தா. சந்தோஷுக்கு இவ்வளோ பவரா, நான் நினச்சி கூட பார்க்கலையே. வா வா. அடுத்தது டஸ்ட் சீலு. அது எப்படி போடணும்? அது இப்படித்தானா மேலே வர மாதிரி? வேணாம் நீ போட மாட்டேன். டஸ்ட் சீலு அதே மாதிரி இது வந்து மேலே வரணும், இந்த பீடிங் வெளியில் வந்த மாதிரி, இது உள்ளே வர மாதிரி தீனிச்சு. ஏதாவதுப்பா போட்டானாட்டுக்குதா. சந்தோஷம் இவ்வளோ பவரா சாமி, என்ன மாதிரி ஈஸியாக போடுறாரு. அப்போ இதையும் போட்டுரு, பொண்ணான கையிலேயே போட்டு. ஓகே நண்பா, 2 சீலும் போட்டாச்சு. முதல்ல வந்து ஆயில் சீல் வரும், 2வது டஸ்ட் சீலு. கப்போட வேலை முடிஞ்சது. அடுத்தது இதோட ஓரிங் மட்டும் போட்டு விட்டா வேலை முடிஞ்சிச்சு. தலைகள திருப்பி போட்ட, தலைகளை திருப்பி போட்டனா ரொம்ப இப்படி வெளியே வரணும். இந்த கத்தி மாதிரி கரெக்டாக போட்டு இதை மாற்றி போட்டுறா. நான் சேர்த்த கூறி இதை
நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லிட்டு வரங்காட்டி நீ மாற்றி போட்டியடாப்பா வேலை பார்த்து மாத்திலாம் போடல. மாற்றி திருப்பி போட்ட தலைகளா. ஓகே நண்பா, அடுத்தது இந்த ஓரிங்கி இதில் வரும். இது எதுக்குன்னா இது எப்போ நான் மர டைப் லீக்கேஜ் ஆகிறதுக்கு தான். திருப்பி லீக்காத கழட்டணும். நோ இதை எப்படியே கழட்டிக்கணும்னா வர இது இப்போ இந்த ஓரிங்கி போட்டு இதோட வேலையும் முடிஞ்சுது. ஓனிங் போட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு போட்டால் தீர்ந்துச்சு. ஓகே நண்பா, 2 ஓரிங்கி மாட்டியாச்சு. ஓரிங்கி வேலை ஃபினிஷ். வேறு பழைய ஓரிங்கி இது. ஓகேவா, இது புது ஓரிங்கி. இந்த ரேம் அப்படி தொடச்சி விட்டுது. அதை தொடச்சிட்டு அடுத்தது இதுதான் வந்து மெயின் சீலே ப்ரோ. இந்த சீல் தான் வந்து இது என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ரேம் இந்தானே லெஃப்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்புதில்ல, அது இதனால தான் இந்த வேலையே நடக்குது. அதில் போடணும். சந்தோஷம் தொடச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க, அதில் போடணும். உள்ள சுத்தமாக தொடச்சி எடுத்துரு. இருமா என்ன இருமா இல்லை. ஆ பிடிச்சிடுச்சு. ஆ இந்தா இதான் முதல்ல பண்ணுமா? எவ்வளோ ஈஸியாக போடுறான்னு சந்தோஷம். இது எவ்வளோ ஈஸியா எவ்வளோ வந்துச்சு. அடுத்து இதை போடு. இது என்னன்னா நீ இரும்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏன்னா அப்படி பண்றீங்க? இரும்புலடா, இரும்பு யாராச்சும் இழுத்து போட சொல்லுவாங்களா? ஓகே நண்பா, அடுத்தது இது மெயின் குழம்புலையே அடுத்து பத்த மாட்டேங்குதுலாம். அது எப்பறம் பத்தாத கொடுப்பாங்க? இங்க பாருண்ணா, இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. கட் பண்ணி போடலாம், கத்திரிக்கோல கட் பண்ணி போடலாமா? ஒட்ட வச்சு போடலாம். ஆயில் திரும்ப ஸ்டேரிங். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதை இழுத்து மாட்டிக்கிட்டே நீ பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மொல்ல தான் இழுத்து மாட்டணும். அவ்வளோதான் ப்ரோ, போட்டாச்சு. ப்ளூ ஸ்டப்பானதை போட்டுட்டு சந்தோஷம் அதை போட முடியாது விட்டுட்டான் ப்ரோ. பாருங்க ப்ரோ, போட்டாச்சு. சுத்துதா நல்லா? அட உள்ள ஆயில் ஜீல் போட்டமா, ஓரிங் போட்டமா இல்லையாடா? கருப்பு ஓரிங் போட்டமா இல்லையா? போட்டாச்சுண்ணா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இனிமேல் அங்கே போய் தொடச்சி விட்டுட்டு இருந்த மாதிரியே எடுத்து மாட்ட வேண்டியதான். போய் பம்பை தொடச்சி வந்துடலாமா கோவில? சந்தோஷம் போ, பம்பை தொடச்சி போடலாம். இங்கே வச்சுட்டோம். ஓகே, நம்ம 2 பக்கமும் பம்பை க்ளீனாக தொடச்சி இப்போ போட்டு ஒவ்வொரு பக்கமும் டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. உள்ளேயும் தொடச்சிவிடு, ஆயில் சீல் உட்காரும். அது என்ன மண்ணா? ஆனால் உள்ளே இருந்து போனது. தொடச்சிடு. அப்ப எப்படி மாட்டுது? ஒண்ணி மாட்டுது. 2 பக்கம் தொடச்சி விட்டு இருந்த மாதிரியே போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணிட்டா பம்போட வேலை முடிந்து விட்டது. இதை பண்ணாது எவ்வளோ ஆயில் லீக்கேஜ் ஆயிடுச்சு. என்ன இதுலன்னா இந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. இப்போ புதுசு வாங்கி போட்டால் கூட நிற்க மாட்டேங்குது. இதான் என்ன காரணம்னே தெரில. இந்த பக்கம் தான் அதிகமாக போ நீ மண் ஏறிச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான். க்ளீனாக தொடச்சாச்சு. இப்போ வந்து ரேம் தூக்கி மாட்டினா வேலை முடிஞ்சுட்டா. நடுவில் வர அதை அதில் ஓரிங்க அது எப்போ நான் அதில் உள்ள போவோம். அது உள்ளே பூந்துட்டு இப்படி 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 இப்படின்னு போவோம். ஆமாம், திருப்புறவா அப்படி. அப்புறம் சாமி இரு, நாங்கள் போய் ஒரு வேலை முடிச்சுட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு போய் அதை சுருவு, முதல்ல ரேம் சுருவு. எப்படி வேணாலும் சொல்லணுமா இல்லை மாற்றி திருப்பி? எப்படி வேணாலும் சுருவலாம். திருப்பி போகலாம். இந்த பக்கம் தம்பி சொல்லுவான். எங்கன்னா போ அந்த பக்கம் அடியில் இருந்து இப்படி கீழே இருந்து சொல்லு. இப்படியா? ஓமா ஓம்போ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு கேப். சொருவில் சந்தோஷம் இது எவனாலேயும் முடியுமா? எங்கண்ணா தள்ளு, ஆட்டி ஆட்டி தள்ளு. தள்ளு, புதுசு தானே போட்டு வரும், ஆனாலும் டைட்டாக தான் இருக்கும். இப்படி ஆட்டி ஆட்டி தள்ளு. அப்படி போகுதா? தள்ளு. போக மாட்டேங்குதுண்ணா. ஆட்டி ஆட்டி பிடுங்க, போது லவுக்குன்னு பிடுங்கண்ணா. ஓகே, நம்ம இது ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆட்டி ஆட்டி தான் தள்ளணும். இல்லை இல்லை, இந்தா கப்பா சுரு. இது கொஞ்சம் ஆயில் போடு. அந்த ஆயில் உள்ளே தொடை விட்டு அப்புறம் போட்டால் தான் வளவளன்னு போகும். ஆனா ஆயில் போடுறதுக்காக சரி போடுப்பா. இந்த ஆயில் சிலுக்கு போட்டியா? போட்டுக்கணும். அடுத்து இப்படி எடுத்துக்கணும். இது இவ்வளோ டைட் ஆகுது. தட்டு தட்டு அப்படிதான்.
போயிடுச்சு. ம் சொல்லு. இப்போ மறைய போடணும், டைட் பண்ணணும். டைட்டாக வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ம் இப்போ தான் டைட் ஓகே. ஆகுதா? டைட் பண்ணு. என்னண்ணா ஏறிச்சா ஃபுல்லாக ஏற்று நீ. ஆ ரைட்டாக இருந்துச்சுண்ணா. ஏற்று நீ உன் பாட்டில் ஏற்று, உன் பக்கம் வேலையை முடி. ஓகே நண்பா, அடுத்து இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி ஆயில் போட்டு போடணும், அப்போ தான் வந்து ஃப்ரீயாக போகும். ஃப்ரீயாக போகுமா சந்தோஷத்துக்கு தான். ஃபுல் போடு. டைட் வச்சிடலாமா? வச்சிரு. என்னத்த கேள்வி கேட்குறணுமே, அவ்வளோதான், வைக்கிறதான் வேலை. ஏன்னா மண்ணை கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி பார்க்கலாம். இந்த ஆயில் லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு. நல்லா வேகமாக சுற்றுதானு. வேகமாக சுற்றுதானு. ஏமா அழுகு பண்ணுறீங்க? ஆமாண்டா, அப்போ நான் ஒழுக்கு பண்ணிட்டேன். இதே வந்து நீங்கள் கடையில் விட்டிங்கன்னா இதுக்கு வந்து லேபர் குறைஞ்சது 1000 ரூபா 1500 வாங்குவாங்க. பம்பு என்ன ரேட்டோ, சீல் என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து விட்டிங்கன்னா கீழே சப்சைடை இறக்கி தான் வேலை செய்யணுமாங்க. இந்தளவு ரிஸ்க்காக செய்ய மாட்டாங்க. நாம் கீழே இறக்கணும் இன்னும் நேரம் எவ்வளோ. இந்த ஓசை கழட்டுனா இந்த ஓஸில் ஓரிங்க மாத்திர மாதிரி வரும். அதனால் இந்த ஓசெல்லாம் கழட்டி விடவே தேவையில்லை. ப்ரெஷர் ஓசெல்லாம் அப்படியே கழட்டி விட்டு ஆயில் பிடிங்கி விட்டு மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதானா? இன்னும் இருக்கிற ஒன்றை போய் ஏறும்டா. இங்கேண்ணா எங்கேயும் நவர் போட மாட்டேங்குது. நீ சத்தில் ஏட்டுக்குதுடா சந்தோஷத்துக்கு. இப்போ என்ன ஏறுது? இப்போ இந்த இடத்துல கோலர் ஆயிடுச்சு. ஆமாம், கோளாறு ஆயிடுச்சு. கிராஸ் மாதிரிலாம் போடல. கிராஸ் மாதிரிலாம் போடலண்ணா. அப்புறம் ஏற்று அப்படி தான் இருக்கும். கழட்டும் போது ஈஸியாக கழட்டுனேன். ஏறுது ஏறுது. தூக்கு மேலே போட்டு வந்துட்டேன். அவ்வளோதானே, அதுக்கு மேலே ஒன்றை போக மாட்டேங்குதுண்ணா. அப்படி ஏற்று இன்னொரு கங்கு போடு. மேலே போய் இதில் போய் ஸ்டெப்பில் பிடிக்கிற மாதிரி. இல்லை அந்தான பாடியிலையும் போட்டு பிடிக்கிறாடு. அதனால தான் அவ்வளோ டைட் ஆகுறாடு. பாடியில் போட்டு பிடிக்கிறனா? அரை இது பேனார் மட்டும் போடு, ஃபுல் பேனார் போடாத. ஓகேண்ணா. ஓகேன்பா, இந்த பக்கம் ஃபுல்லாக டைட் வச்சு வெட் ரூமில் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டோம். அடுத்தபடியாக இந்த பக்கத்தை காணுமே. இந்தா மேலே வச்சுக்கிறீங்களா? அதே மாதிரி கிரீஸ் போடு. ஆயில் ஆயில். அதெல்லாம் வளவளத்தாக போடு. இது கொஞ்சம் ஆயில் அதுக்கு வந்தால் தான் நல்லா சல்லுன்னு போகும். அவ்வளோதானா? போடலாமா? போடலாமா இல்லை போடுறேன்னு சொல்லு. நோய் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் தள்ளு ரேம் தள்ளு போ. தள்ளு சாப்பிட்டு தள்ளு போயிடும். அந்தான போயிடுமா? எப்படின்னா போகும் போகும் போகும். இது கடிக்குது. இது ஒரு மாதிரி எதுவும் பண்ண முடியாதா? முன்ன இப்படி தட்டினேன், முன்ன இப்படி தட்டினேன். என்னண்ணா இப்போ தட்டலாண்ணா. சந்தோஷோட ஸ்டீல் படி பாரு என்ன முறக்கம். சவுண்டு எனக்கு கேட்குதுன்னா பார்த்துக்காங்க நண்பா. போகல, நான் தான் போகிறேன் 8 அடி தள்ளி. சாப்பிட்டு தள்ளாத. மேலே வளையத்தை மட்டும் தட்டு போட்டோம். அதை மட்டும் தள்ளி போட்டோம். அது கை வலிக்குதுண்ணா. இதை புட்டுறிஞ்சிட்டு போட்டு அந்த போய் புட்டுஞ்சிட்டு போகும். கொஞ்சம் கையில் தைக்க வச்சிடலாம். ஏறுதா? கையில் ஏறு. யாராவது எங்கே போயிருங்கிறியா? அவ்வளோதுக்கு மேலே. ஓகே அன்பா, இதையும் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சிது. அப்புறமேட்டு இதை டைட் பண்ணிக்கணும். இது வேறு போயிடுச்சு பாருங்க. இப்படி சேக்க வரக்கூடாது. இப்படி சேக்காதான் ரோட்டில் போகும்போது வீல் டங் டட கிடக்குன்னு ஆடிக்கிட்டே போகும். மாற்றணும். அது ஒரு எண்டு வந்து 2500 வருது. பார்ப்போம். இது எப்போ நான் போட்டு டைட் வைக்கிறது? அப்படி தான் கீழே அழுத்தணும். ஒரு வழியாக வேலை ஸ்டார்ட் பண்ணி
இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண லோடு பண்ண அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகே நண்பா, வேலை முடிந்து விட்டது. அடுத்தபடியாக எண்டை தூக்கி 2 பக்கமும் மாற்றி டைட் பண்ணிட்டு திணிச்சு. இதனால் இதை கழட்டி மாட்டுறீங்களா ப்ரோ, அலைமெண்ட் மாறுமானா அலைமெண்ட் மாறாது நண்பா. அலைமெண்ட் மாறினோம்னா இந்த போல்ட்டை கழட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். இதை நான் கழட்டி பண்ணும் போது நான் உங்களுக்கு லூஸிட்டே உங்களுக்கு காட்டுறேன் அலைமெண்ட் எப்படி மாய்க்கிறதுன்ட்டு. அவ்வளோதான் நண்பா. இப்போ எடுத்துறேன். பெருசு பண்ணிக்கலாமா எது இதா? அது நம்ம வாங்கி போகிறத பொறுத்து தான். இப்போ எடுத்து இதை மாட்ட வேண்டியது தான் வேலை. சரி நீ போய்ட்டு வா, நான் கேட்டி இதை எடுத்து மாட்டேன். இப்போ இதை எடுத்து இப்படி ஒன்று வீலை அப்படி தள்ளினீங்கன்னா அப்படியே கிட்ட நெருங்கும். அப்படியே எடுத்து ஒவ்வொரு மாதிரியாக போட்டு டைட் பண்ணி வேண்டியதான் நண்பா. இது மாதிரி அப்படியே டைட் பண்ணிட்டா கிட்ட அப்படியே நேர்த்திக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த பக்கத்து ரெண்டு மாதிரி போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்து எண்டையும் அது மாதிரி போட்டு விட்டா ஆரம்பிச்சு. இப்படி அடுத்தது இதுதான். இதுக்கெல்லாம் பேஸ்ட் போடக்கூடாது நண்பா. பேஸ்ட்டு போட்டோம்னா நாளைக்கு கழட்டும் போது இடைஞ்சில. அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு குட்டுறிஞ்சி போட்டு டைட் பண்ணால் இப்போ ஓனாக டைட் ஆகிக்கும். டைட் ஆகிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. ஓகே நண்பா, ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுவும் ஃபோட்டோ ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். இது எப்படின்னா மங்கி ஸ்பேனர் தான். இந்த அளவுக்கு டபுள் அண்ட் ஸ்பேனரில், அதனால் மங்கி ஸ்பேனர் தான் போட்டு மாற்றி விட்டாச்சு. 1600 வேலையை முடிச்சாச்சு. ஒரு வருஷம் அதிகபட்சம். வண்டியோடு வர சீல் மட்டும்தான் ப்ரோ 2-3 வருஷத்துக்கு இருக்குது. அதுவும் சேர் ஓட்டலாம் 5-6 வருஷத்துக்கு மேலே வருது. சேர் ஓட்டிப்போன்னு வச்சுக்காங்க 1 வருஷம்தான். அவ்வளோதான். இந்த மாதிரியே போட்டு டைட் பண்ணியாச்சு. நான் இன்னொரு வீடியோவில் அலைன்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்ட்டு இதை கழட்டி, ஏற்கனவே அலைன்மெண்ட்டு நல்லா இருக்குது இருந்தில், ஆனால் உங்களுக்கு கழட்டி ஒரு வீடியோவில் கிளியராக காட்டுறேன் எப்படி அலைன்மெண்ட் இருக்குதுன்னு. ஓகேன்பா, அந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக் கேர்.